அர்பன் கிரீன் சேனலின் அன்பான வணக்கங்கள். நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் மற்றும் இந்நாள் இனிய நாளாக அமைய என் வாழ்த்துக்கள். வழமையான நீர் தெளிப்பிற்குப் பின் என் ரோஜா செடிகளுக்கு அவற்றின் வேர் வளர்ச்சியை தூண்டுவதற்காக ரூட்டிங் ஹார்மன் எனும் ஊக்கியை கொடுக்கப் போகிறேன். முந்தைய காணொளிகள் கூறியதைப் போல என் செடிகள் அனைத்தும் சிறியதாக வேர் பாதிப்படைந்து அதனால் தண்டின் மேற்பகுதிகள் பெரும்பாலான இலைகள் கொட்டி காணப்படுகின்றன. வேர் வளர்ச்சி நன்றாக இருந்தால்தான் மேலிருக்கும் இலைகளின் வளர்ச்சியும் நன்றாக இருக்கும். ஆகவே வேரின் வளர்ச்சியை தூண்டுவதற்காக நான் ரூட்டிங் ஹார்மன் எனும் ஊக்கியை பயன்படுத்தப் போகிறேன். இந்த ரூட்டிங்கில் இருக்கும் IP எனும் இந்தோல் பியூட்டிக் ஆசிட் வேரின் ஊக்கத்தை தூண்டி புதிய வேர்களின் வளர்ச்சியை தோற்றுவிக்கும். இது பெரும்பாலும் தாவர கட்டிங் வளர்ச்சியில் பயன்படுத்தப்படுகிறது. நான் இதை இங்கு என் ரோஜா செடிகளுக்கு பயன்படுத்தப் போகிறேன். 10 லிட்டர் நீருக்கு 1 கிராம் என்ற அளவில் கலந்து செடிகளுக்கு கொடுக்கப் போகிறேன். ஒருவேளை அளவில் சிறியது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது என்ற காரணத்தின் அடிப்படையில் இது மிகச்சிறிய அளவிலேயே பயன்படுத்துகிறேன். இதன் பலன் நன்றாக இருந்தால் மாதம் ஒரு முறை நாம் பயன்படுத்தலாம். ரூட்டிங் ஹார்மோன் நீர் மற்றும் ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சும் திறனை அதிகரிப்பதன் மூலம் ஒரு தாவரத்தின் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை மேம்படுத்தும், மேலும் பூஞ்சை தொற்று அபாயத்தை குறைக்க உதவும். நல்ல ஆரோக்கியமான வேர் வளர்ச்சிதான் நல்ல தரமான செடிகளை கொடுக்கும். ஆகவே தாவரத்தின் வேர் வளர்ச்சியை கவனத்தில் கொண்டு உரமோ மற்ற ஊக்கிகளையோ பயன்படுத்த வேண்டும். காண்பது சேல் எனும் சார் உறிஞ்சும் பூச்சியில் பாதிக்கப்பட்ட தண்டு. கவனிக்கத் தவறினால் மொத்த செடியும் இதுபோல் பாதிப்படைந்து இறந்துவிடும். அடுத்த காணொளியில் இதை எவ்வாறு தடுப்பது பாதுகாப்பது என்பதை காணலாம். தகவல்கள் பயனுள்ளதாக இருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும். மீண்டும் ஒரு புதிய காணொளியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.